Hi everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டிங்கன்னா லோகோ மேக்கர் ப்ளஸ்ன்னு கொடுங்க. கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகுது. இப்போ ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்தோடனே ஃபோட்டோ மீடியா அண்ட் ஃபைல்ஸ் அலோவ் பண்ணுவான்னு கேட்குது. அலோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து லோகோ தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் லோகோவே கொடுத்துடலாம். கொடுத்துட்டோடனே இதுதான் வந்து ஹோம் செட்டிங். ஓகேங்களா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் லோகோன்னு இருக்கும். ஆட் லோகோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோன்னே நிறைய லோகோ இருக்குது. வெரைட்டி ஆஃப் லோகோஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆர்ட் இருக்கும், ஐஸ் இருக்குது, அந்த மாதிரி ஆப்பிள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அந்த லோகோவை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் எனக்கு ஒரு லோகோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஒரு லோகோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ரெட் கலர் பிடிக்கல, ஆனால் எனக்கு கலர் மாற்றணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இப்போ எனக்கு ப்ளூ கலர் வேணால் ப்ளூ வச்சுப்பேன், க்ரீன் வேணால் க்ரீன் வச்சுப்பேன், அந்த மாதிரி இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கீழே நிறைய இமேஜ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மாறிடும். ஸோ ரெண்டாவது பாருங்கள், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு ப்ளூவே போதும், அதனால் ப்ளூ வச்சுக்கிறேன். இதெல்லாம் முடித்தோடனே மேலே அந்த டிக் மாதிரி இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது கொண்டு போவோம். அடுத்ததுன்னும் போது நம்மளோட இமேஜை வந்து அப்படியே டில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்களேன், ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி டில்ட் பண்ணுற மாதிரி, காயின் டில்ட் பண்ணுற மாதிரி. அப்புறம் செகண்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேலேக்கும் கீழேக்கும் டில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இமேஜை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் ஒன் வந்து கொஞ்சம் 3D இமேஜ் பார்க்க நல்லா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் அப்படி இருக்கிறதுக்கு 3D வச்சுப்பாங்க. ஃபிஃப்த்தாக இருக்கிறது வந்து இமேஜோட சைஸு. ஓகேங்களா? எனக்கு இவ்வளோ போதும், இவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றது இமேஜோட சைஸ். ஓகேங்களா? லாஸ்ட்டாக சிக்ஸ்த்தாக இருக்கிறது வந்து என்னென்னா, இது வந்து பிரைட்னஸ். நம்ம இமேஜ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணோன்னா அது அப்படியே லைட் ஆகிட்டே போகும். அப்படியே நமக்கு இன்னும் நார்மலாக இதுவே ஓகேன்னா அது பழையபடி நம்ம வச்சுக்கலாம். இப்போது அந்த மேலே இருக்க டிக் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் கொண்டு போகும். சரிங்களா? இப்போது இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் ரைட்டில் எப்படி தள்ளுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இமேஜை இது கொஞ்சம் லெஃப்டில் எப்படி வலிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், கீழே மேலேன்ற மாதிரி இருக்குது, ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம போகலாம். இது வந்து என்னென்னா, நம்ம இமேஜோட அவுட் லேயர் இருக்குல்ல, அது கலர் கொடுக்குற மாதிரி. இப்போது இங்கே பாருங்களேன், இதுதான் கலரு. ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ரெட் கலர் கொடுத்துட்டு நான் இதை வந்து கொஞ்சம் இழுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ க்ரீன் கலர் கொடுத்துட்டு வச்சேன்னா அது அந்த இமேஜோட அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அவுட் லேயர், அது மட்டும் கலர் ஆகும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இன்னும் டார்க் ஆகிட்டே போகும். சரிங்களா? இந்த மேலே இருக்க ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் அப்படியே பிளாக்லேயே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போகும். இது வந்து நம்ம இமேஜ் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது கொடுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொடுத்திங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? கொஞ்சம் ஆயில் கொடுத்தோன்னே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே. இதில் உங்களுக்கு வேறு எதுனா இப்போ வயலட்டில் என்ன வேணும்னா அந்த மாதிரி, இல்லை எனக்கு ப்ளூவில் இந்த மாதிரி வேணும்னா ப்ளூவில் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஆட் டெக்ஸ்ட்ன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா என்ன பேர் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தீபக் ராசன் நான் டைப் பண்ணுறேன். ஆட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? ஃபாண்ட்டு நிறைய இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த ஃபாண்ட்டு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நிறைய. இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட்டு வேணும், நான் இதை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதோட கொஞ்சம் நல்லா இருக்குது, நிறைய அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் அதில் எதனா வேணும்னா ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கஸ்டம்னு கொடுத்திங்கன்னா ஆட் ஃபாண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணோம், டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சோடனே மேலே டிக் கொடுத்துறோம்.
டிக் கொடுத்துட்டோன்னே ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னா டெக்ஸ்ட்டோட சைஸ் கேட்குது. சரிங்களா? சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த டெக்ஸ்ட், ஓகேவா, அதை நம்ம வச்சுக்கிறோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும், இப்படி வேணும் அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, அப்புறம் வந்து என்னென்னா நம்ம பேர் இருக்குல்ல, அது கொஞ்சம் கேப் விடுற மாதிரி வரும். கொஞ்சம் கேப் விடுற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்டு ஒன்னா கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பேரே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். இது பாருங்களேன், ரொட்டேட் ஆகிற மாதிரி ரைட்டில் லெஃப்டில் அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போதும். சரிங்களா? இதுவும் கொஞ்சம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்றும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பேரை வேவ்ஸ் மாதிரி உங்களுக்கு ரைட்டு லெஃப்டில் என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இது முடிஞ்சோடனே மேலே இந்த டிக் கொடுத்திங்கன்னா அது அடுத்த இது கொண்டு போயிட்டு அதோட நம்மளோட டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ க்ரீன் கலர் வைக்கிறேன், க்ரீன் வரும். ரெட்டுனா ரெட்டு வரும். ப்ளூ வேணுன்னா ப்ளூ வரும். இல்லை எனக்கு பிளாக்கே வேணும், பிளாக் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாக்கே வச்சுக்கலாம். சரிங்களா? பிளாக் வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற முன்னாடி நம்ம இமேஜ் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட்டுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து அப்படியே காயின் மாதிரி திரும்புகிற மாதிரி இருக்கும். இப்படி ரைட் அண்ட் லெஃப்டில். சரிங்களா? அதே மாதிரி தான் இது மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்மளோட லெட்டர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. ரொட்டேட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் அதான் லாஸ்ட் அந்த இதுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான். சரியா? இது கொஞ்சம் 3Dயில் இருக்கும். 3D கொஞ்சம் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா சைஸ், ஓகேவா, நம்மளோட டெக்ஸ்ட்டோட சைஸ்க்கு லாஸ்ட்டில் இருக்குது ஆல்ரெடி நான் சொன்னது தான், பிரைட்னஸ்ன்ட்டு. நம்ம இமேஜோட பிரைட்னஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது, லைட்டாக வைக்கணுன்னா இது வச்சுக்கலாம். வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனும் ஆல்ரெடி நம்ம அந்த இதில் பார்த்தோம். சரிங்களா? இது வந்து இந்த ஃபோன் தான் அப்படி டில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் அண்ட் லெஃப்டில். இதுவும் வந்து அப்படியே கீழேயும் மேலேயும் டில்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு வேணும்னா இது பாருங்கள், இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து என்னோடய டெக்ஸ்ட்டோட அந்த அவுட் லேயர் இருக்குல்ல அது கொஞ்சம் கலர் கொடுக்குற மாதிரி. இப்போ எனக்கு ரெட்டில் இருக்கா, இப்போ இதை வந்து ரெட்டில் வச்சுக்கிறோம். ரெட்டில் வச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சமாக இந்த பிரைட்னஸ் கொடுத்தோன்னா அது அப்படியே வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ப்ளூவில் இருக்குது, என்ன ப்ளூவில் வச்சுறேன். ப்ளூவில் வச்சுட்டு இது கொஞ்சம் அப்படியே டார்க்னா ரொம்ப டார்க் ஆகிற மாதிரியே இருக்கும். இல்லை எனக்கு வேணாம், இது கொஞ்சம் லைட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் லைட்டாக அப்படியே இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? முடிச்சுட்டு இது ஓகே, எனக்கு இது ஓகேன்னா மேலே இருக்க அந்த டிக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த செட்டிங் கொண்டு போகும். இதே மாதிரி தான் நம்மளோட லெட்டரை வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணும். இப்போ பாருங்களேன், ஆயில் ஆட் பண்ணோன்னா ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும், பார்க்கும் போதே தெரியும் அது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும் எந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நெக்ஸ்ட் முடிஞ்சது, ரெடி ஆகிடும். நம்மளோட லோகோ வந்து இப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ வேணும் அப்படின்னா நம்ம இப்படி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் நான் இது காட்டுறேன். சரிங்களா? லோகோ ஈஸியாக இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஈஸியாக இந்த லோகோவை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.